ஓம் சாந்தி. எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? குரானில் அல்லாஹ் நாம் தினசரி பயன்படுத்தக்கூடிய பொருட்களை வைத்து ஒரு ஆழமான ஞானத்தை சொல்வார் அப்படின்னு ஒரு வரி வரும். ஸோ அந்த மாதிரி நம்ம அன்றாடம் பார்க்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்திலிருந்தும் கடவுள் ஞானத்தை சொல்வார். ஸோ அதில் நினைவாக நாம் ஒரு மலர் கூட இருக்குது. அது லிங்கம் மாதிரியே இருக்கும், பார்த்துருப்பீங்க இல்லையா? அது பாம்பு மாதிரி மூடிட்டு இருக்கும், நாகவல்லியோ ஏதோ அந்த மலர் பேர். உள்ளே பார்த்திங்கன்னா லிங்கம் மாதிரியே இருக்கும். ஸோ அது அப்பட்டமாகவே தெரியுது. பட்டு தெரியாத சில விஷயங்களில் ஒரு ஆழமான ஆன்மீக ரகசியம் இருக்கும். அந்த மாதிரி ஒரு ஆன்மீக ரகசியம் முந்திரி கொட்டை. நம்ம சொல்லலை, ஆவுன்னா எதுக்குடா முந்திரி கொட்டை மாதிரி முந்திக்கிற அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் நாம் அதை பயன்படுத்துகிறோம். ஆனால் அந்த முந்திரி கொட்டையில் மிக ஆழமான ஆன்மீக ரகசியம் இருக்குது. ஸோ எனக்கு தெரிஞ்சு அது மட்டும்தான் பழத்துக்கு வெளியில் விதை இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஆன்மீகம் அப்படின்னாலே ஆத்மாவை பற்றிய விஷயம். ஆத்மானா உயிர். அது பூர்வ மத்தியில் நட்சத்திரம் மாதிரி ஜொலிக்கிறனால தான் இங்கே பொட்டு வைக்கிற பழக்கமே இருக்குது. ஸோ அந்த ஆத்மா தான் நாம் அப்படிங்கிறத நம்ம மறந்து பல வருஷம் ஆயிடுச்சு. அதனால் கண்ணுக்கு தெரிகிற இந்த உடம்பு தான் நாம் அப்படின்னு புரிஞ்சுக்கிறோம். அதனால் வந்தது தான் காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம், இதை சார்ந்த மற்ற அனைத்து பாவங்களும். ஸோ எல்லா பாவத்துக்கும் அடிப்படை காரணம், மூல காரணம் நம்மளை அழியக்கூடிய உடம்புன்னு தப்பாக புரிஞ்சுக்கிட்டது. கடவுள் சொல்கிறார், நீங்கள் அழியக்கூடிய உடம்பு இல்லை, இந்த உடலை இயக்கக்கூடிய அழிவற்ற ஆத்மா. அது பூர்வமத்தில் நட்சத்திரம் மாதிரி ஜொலிக்குது. அந்த ஆத்மா தான் கண் வழியாக பார்க்குது, வாய் வழியாக பேசுது, அனைத்து காரியங்களையும் செய்யுது. அப்படிங்கிற உணர்வில் தான் ஆரம்பத்தில் இருந்தீங்க. அப்போ இதே பாரத பூமி சொர்க்கமாக இருந்தது 2500 வருடத்துக்கு. ஏன்னா 2500 வருடமாக நாம் நம்மளை ஆத்மானே உணர்ந்தோம். ஒருவரை ஒருவர் ஆத்மானு பார்த்து தான் பழகணும். அதனால் சரீர கவர்ச்சியில் மயங்கலை. அதனால் காமம் இதெல்லாம் வரல. அங்கே குழந்தை பிறக்கிறது கூட கணவனும் மனைவியும் நமக்கு ஒரு வாரிசு வேணும்னு நினைக்கும்போது மனைவி கர்ப்பம் அடைவாளே தவிர காமத்தினால் கிடையாது. ஸோ அவ்வளவு தூய்மையாக சொர்க்கத்தில் இருந்தவர்கள் இருந்ததுனால தான் அவர்களை தெய்வம்னு இன்னைய வரைக்கும் இந்துக்கள் கோயில் கட்டி வணங்குகிறோம். இப்போ அவங்க எங்கே போயிட்டாங்கன்னா எங்கேயும் போகலை. மறுஜென்மம் எடுத்து 2500 வருடம் கழிச்சு உடல்ன்ற உணர்வுக்கு காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரத்தில் விழுந்தாங்க. இதோடைய நினைவு தான் இந்த கோயில் கோபுரத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக ஆபாச சிலை இருக்கிறதுடைய காரணம். அப்படி பூஜைக்கு தகுந்தவர்களாக இருந்தவர்கள் காமத்தில் விழுந்து சாதாரண மனிதர்களாக மாறிட்டாங்க, உங்களையும் என்னையும் மாதிரி அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய உண்மை அதில் ஒளிஞ்சிருக்குது. ஸோ அந்த தேவதையாக இருந்தது வேறு யாரும் இல்லை, நீங்களும் நானும் தான். இப்போ மீண்டும் தேவதை ஆகணும். 5000 வருடத்திற்கு ஒரு முறை இந்த அற்புதமான மாற்றம் தானாக நடக்கலை, நடத்த வைக்கிறதுக்கு தான் கடவுள் வரார். இறுதியில் கலியுகம் அழிகிறதுக்கு 100 வருடம் முன்பு ஒரு வயோதிகர் உடலுக்குள்ளே பிரவேசிக்கிறார். ஏன்னா நம்மளை மாதிரி அவர் தாயின் கர்ப்பத்தில் குழந்தையாக பிறக்கிறதில்ல. ஆனால் அவரும் நம்மளை மாதிரியே ஆத்மா தான். ஆத்மாக்களாகிய நாம் பூமிக்கு வருவதற்கு முன் இந்த செம்பு நிறமான ஒளி உலகத்தில் நட்சத்திரம் மாதிரி இருந்தோம். கடவுளும் அங்கே தான் இருந்தார். ஸோ கடவுள் டைரெக்டாக கடைசி 100 வருடம் ஒரு வயோதிகர் உடலுக்குள்ளே பிரவேசமாகி அந்த வயோதிகருக்கு பிரம்மான் பேர் வச்சு அவர் வாய் வழியாக இந்த ஞானத்தை கொடுக்கிறார். அந்த வயோதிகருக்கு பிரம்மான் பேர் வைக்கிறாரு. அந்த பிரம்மா வாய் வழியாக ஞானத்தை கேட்குறவங்க பிரம்மகுமார் குமாரிகள். ஸோ என்ன ஞானம் சொல்கிறாருன்னா, நீங்கள் உடம்புன்னு நினச்சி நிறைய பாவம் செஞ்சிட்டீங்க. அந்த பாவம் ஆத்மாவில் பதிவாகி இருக்குது. அதை தூண்டக்கூடிய சூழ்நிலை வரும்போது முன் ஜென்மத்தில் செய்த பாவமெல்லாம் மறுபடியும் எட்டி பார்க்குது. ஸோ இப்படி தான் ஜென்மமாக பாவம் ஆத்மாவில் இருக்குது.
அந்த பாவத்தை எல்லாம் இப்போ எரிக்கணும் அப்படின்னா நான் உடம்புன்றதே மறக்கணும். ஸோ இப்போ புரிஞ்சுக்கிட்டோம், தியரிட்டிக்கலாக நம்ம உடம்பு கிடையாது ஆத்மான்னு. ஆனால் இயல்பாகவே ஆத்மான்ற உணர்விலே வரணும் அப்படின்னா உடல்ன்றதே மறக்கணும். அதுக்கு நான் ஆத்மா, என்னுடைய தந்தை உடலற்ற சிவபரமாத்மா, அவரை தான் அல்லாஹ் பரமபிதான்றோம், கடவுள் ஒருத்தர் தான். அவர் செம்பொன்னரமான ஒளி உலகத்தில் நட்சத்திரம் மாதிரி இருக்கார். ஸோ செவ்வானத்தில் நட்சத்திரம் மாதிரி இறைவனை நினைவு பண்ணிக்கிட்டே இருக்கணும். நின்னாலும் உட்கார்ந்தாலும் நடந்தாலும் சாப்பிட்டாலும் குளித்தாலும் என்ன பண்ணாலும் நான் ஆத்மா இறைவனை நினச்சிக்கிட்டே இருக்கிறேன், அப்பாவை நினச்சிக்கிட்டே இருக்கிறேன். உடலை விட்டு ஆத்மா அங்கே தான் போகணும். மறுபடியும் கலியுகத்தில் பிறந்து கஷ்டப்படக்கூடாது. ஏன்னா இப்போவே உலகம் ரொம்ப மோசமாக இருக்குது. உக்ரைன், பாலஸ்தீனம் இங்கெல்லாம் பார்க்குறோம், ஈரான், நிறைய நாடுகள், மற்ற இடங்கள்லையும் நிறைய டேக்ஸ் அது இதுன்னு போட்டு மக்கள் ரொம்ப கஷ்டத்துக்கு உள்ளாகிறாங்க. ஸோ இப்போ இங்கேருந்து தப்பிச்சிடணும். கலியுகம் அழிந்து இதே பூமி சத்தியுக சொர்க்கமாக போகுது. அங்கே டேக்ஸ்லாம் இருக்காது. யார் வேணாலும் எங்கே வேணாலும் போகலாம். ஒரே நாடு, ஒரே மொழி, ஒரே வழி, ஒரே ராஜ்யம். ஸ்ரீ கிருஷ்ணருடைய ராஜ்யம் நடக்கும். அந்த ஸ்ரீ கிருஷ்ணராக நீங்கள் கூட மாறலாம். ஒரே முயற்சி தான். ஆத்மான்னு உணர்ந்து சிவ பரமாத்மாவின் நினைவில் உடலையும் உடல் சார்ந்த இந்த உலகத்தையும் முற்றிலும் மறக்கணும். கடவுள் ரெடியான்னு கூப்பிட்டா டக்குன்னு போகிறதுக்கு ரெடியாக இருக்கணும். எதுவுமே ஞாபகம் வந்துடக்கூடாது. இந்த உடம்போ உடல் சார்ந்த உறவுகளோ அல்லது இந்த கலியுகத்தின் எந்த விஷயமும் ஞாபகம் வரக்கூடாது. எப்படி அந்த முந்திரி பழத்துக்கு வெளியில் முந்திரி கொட்டை இருக்குது, அந்த மாதிரி இந்த உடம்பை விட்டு வெளியில் ஆத்மா வெளியில் கிடையாது. பட் அந்த அளவுக்கு ரெடியாக இருக்கிறது. கூப்பிட்ட உடனே டக்குன்னு போகிறது. அப்போ இந்த உடம்புல இல்லாத மாதிரியே எனக்கு உடம்பே கிடையாது, வெறும் ஆத்மான்ற உணர்வுலே இருக்கிறது. கூப்பிட்ட உடனே டக்குன்னு போயிடணும். வேறு எந்த நினைவு வந்தாலும் இங்கே மாட்டிக்குவோம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். ஸோ இந்த ரகசியத்தை கடவுள் அந்த முந்திரி கொட்டையை வச்சு புரிய வைக்கிறார். ஸோ இது மாதிரி நிறைய அன்றாடம் நம்ம பார்க்கக்கூடிய பயன்படுத்தக்கூடிய பொருட்களை வைத்து இறைவன் ஆன்மீக ரகசியங்கள் சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறாரு. அதை நாமளும் நிறைய வீடியோக்களில் போட்டுட்டு தான் இருக்கிறோம். ஸோ இறைவன் கொடுக்குற ஞானம் எல்லா பிரம்மகுமாரிகள் ராஜயோக தியான நிலையத்திலும் முற்றிலும் இலவசமாக கிடைக்கிது. யூடியூப் வெப்சைட்ஸ்லையும் இருக்குது. அதோடைய லிங்க் இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். அவசியம் பார்த்து பயன்பெறுங்கள். இல்லாட்டினா கூட பிகே சரவணகுமார் தமிழ் முரளி அப்படின்னு நீங்கள் போட்டிங்கன்னா அந்த முரளியை பார்க்கலாம். ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஞானத்துடைய சாரம் ஆத்மா பூர்வமத்தில் நட்சத்திரம் மாதிரி இருக்குது. என்னுடைய அப்பா சிவ பரமாத்மா செம்பன் நிறமான ஒளி உலகத்தில் நட்சத்திரம் மாதிரி இருக்கார். அவ்வளோதான். அவரை நினைவு செஞ்சுக்கிட்டே இருக்கணும். என்ன காரியம் செஞ்சாலும் அவரை நினைக்க நினைக்க ஆத்மாவுக்குள்ள சக்தி நிரம்பும். எந்த அளவுக்கு சக்தி நிரம்புதோ அந்த அளவுக்கு காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம் எல்லாத்துலேருந்தும் புத்தி விலகும். கூடவே இறைவன் கொடுக்குற ஞானத்தையும் சிந்தனை பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.